சார் இந்த சிச்சுவேஷன் திரைப்படத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த சிச்சுவேஷன் சொல்லியிருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் இருக்க பல பிரதிபலிப்பை எடுத்து தான் நம்ம பாடல்கள் எழுதுவோம். அந்த மாதிரி உங்கள் மைண்டில் என்ன ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப க்ளோஸாக நடந்ததை யோசிச்சு இந்த பாடல் எழுதுனீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சாருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா, தொடர்ந்து என் மேலும் என் படைப்பின் மேலும் ஒரு பெரிய அன்பு வச்சிருக்கிறவர். அது வந்து என்னுடைய பாக்கியம். ஏன்னா நல்ல படைப்புகளை, படைப்பாளிகளை, உணர்வுகளை தேடி அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பது, அவங்கள பயன்படுத்திக்கிறது, சரியான இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறதுங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவர். ஸோ இப்படி ஜோக்கர் படத்துலேருந்து அவரோட எனக்கு ஒரு நல்ல நட்பும் உணர்வும் தொடருது. ஸோ அவருக்கு வந்து ஏற்கனவே பவர் பாண்டியில் வந்து நான் பாட்டு எழுதியிருந்தேன். இந்த படத்துலனா நான் அவர் என்னை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொன்ன உடனே, சார் நீங்களே ஒரு பெரிய லிரிசிஸ்ட்டு, ஏன் சார்ண்ணே? இல்லை சில விஷயங்கள் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படி அதே மாதிரி இந்த பாட்டுடைய முதல் வரியை சொன்னதும் அவர் தான். எத்தனை சாமி வந்ததையாங்கிறது அவருடைய வரி தான். அவர் வந்து இந்த படத்தில் இழந்த உணர்வுகளை மீட்கக்கூடிய, நம்முடைய பண்பாட்டை மீட்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் இப்போ படத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான இடம். அதனால் அந்த வரியை அவர் சொன்ன பிறகு தான் அதிலேருந்து இந்த பாடல் உருவானுச்சு. அதனால் அவருக்கு முதல்ல நன்றி. குறிப்பாக வந்து இப்போது சித்ரா சார் பற்றியே நான் சொன்னேன் இல்லையா, எத்தனை சாமி வந்ததையான்னு தனுஷ் சார் சொன்ன உடனே, நம்ம வாழ்கிற இந்த இடம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நாம் சுவாசிக்கிற காற்று, நாம் குடிக்கிற தண்ணி, இது எல்லாமே முந்தைய தலைமுறை வந்து நமக்கு கொடுத்த விஷயம், நமக்கு போடுற பிச்சை. அப்படி தான் நான் வந்து நினப்பேன். எவ்வளவோ பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோங்கிற உணர்வு நமக்கு இருந்ததுன்னா, இதை சிதைக்காமல் அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இந்த பாட்டில் வரணும் அப்படிங்கிறத நினச்சி தான் 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நிலம் இது பாறையா, நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையாங்கிறது. அதுதான் சித்ரா சாரை வந்து நான் முதல் வரைக்கும், என்ன 2வது வரைக்கும் நான் நினச்சி பார்த்துட்டேன். Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts.